அப்புறமா வயரிங் வேலை பார்க்கணும். வயரிங் வேலை முடிச்சதோட அதுக்கு போர்ட் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் மட்டும் ஃபேன் ஃபிட்டிங் நம்ம ஃபுல்லாக இருக்குது. ஃபிளமிங் அதுக்கடுத்து அதே மாதிரி தான். பூசின அப்புறமா கன்சல்ட் பண்ணுறதுக்கு கன்சல்ட் பண்ணிடுவோம். சிபிசி போட்டு உள்ள கன்சல்ட் பண்ணுறது கன்சல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவுட்டர் ஃபுல்லாக வேஸ்ட் லைனு, வாட்டர் லைன் எல்லாம் கன்சல்ட் பண்ணுவோம். சரி, இப்போ சொன்னீங்களா வேஸ்ட் லைன், வாட்டர் லைன். வெட் லைன் என்ன, ட்ரை லைன் இல்லை? ட்ரெயின் லைன்னா நம்ம கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறது, பாத்ரூம் உள்ளது யூஸ் பண்ணுறது, அது நம்ம யூஸ் பண்ணுற குளிக்கிற கனெக்ஷன் பண்ணுறது. இப்போ எலக்ட்ரிக்கல் நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொன்னது வந்து சின்ன லெவல், ஓகே சரிங்களா? வீட்டில் இருக்கு ஒரு மீட்டர் வருது, மீட்டருக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக இங்கே பாக்ஸ் போட்டீங்க சரிங்களா? ஆனால் மீட்டருக்கு அப்புறம் ஒரு என்ன வைப்பீங்க? பேனல் போர்டா? என்ன சொல்றீங்க? டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வைப்பீங்க, அதில் ப்ரொடெக்ஷன் வைப்பீங்க. நீங்கள் 3 ஃபேஸாக இருந்தால் லோட பிரிக்கணும், கரெக்டுங்களா? எல்லாமே ஒரே லோட்ல இருக்க முடியுமா? அப்போ லோட பிரிக்கிறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்கும். அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதுக்கு டிபி வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? அதுல என்ன ப்ரொடக்ஷன் வைப்பீங்க ஏதாவது தெரியுமா? இஎல்சிபி ஏதாவது தெரியுமா? இஎல்சிபி பத்தி ஏதாவது தெரியுமா? ஏசி தனியா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி சரி, சைக்கிள் தான் சைக்கிள் வருது.